எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மாடி தோட்டத்தில சப்ஜா சீட்ஸ் ஒரே ஒரு செடி இருந்தது. அதில நெறைய விதைகள் இருந்தது. அத அறுவடை பண்ணலான்னு தான் போனோம். பாதி காஞ்சிருக்கு, பாதி காயாம இருக்கு. அதே சமயத்தில மழை வந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு அத அறுவடை பண்ணிக்கலாங்க. ஆம், இந்த செடி வந்து நந்திவட்டம் பூ. ஒரே சின்ன குச்சியா தான் வச்சேன். நல்லா துளுத்து வந்தது. ஒரே ஒரு பூ வந்து ரோஸ் மாரி நல்லா அழகா வச்சிருக்கு பாருங்க. வெள்ளை ரோஜா மாரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. கம்பு ஒரு 2, 3 செடி வந்திருக்குதுங்க. இது நான் வந்து மக்காச்சோளம்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கம்பு. தானா வந்தது தான் அதுவுமே. இது முடக்கத்தான் கீரை. இத நம்ம யூஸ் பண்ணிட்டு, இந்த கீரையோட விதைகள்லாம் வந்து நம்ம தண்ணி பிடிக்கிற டேப் கிட்ட, இல்ல எங்கேயோ தண்ணி நெறைய ஊத்துறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல போட்டு விட்டுருவேன். நல்லா தானா வந்தது தாங்க. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி அடையில, தோசையில அந்த மாரிலாம் போட்டு செய்யலாங்க. கை, கால் மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.